Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to Jesus, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை உள்ளவரே, உம்முடைய அன்பின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவமானவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையானவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களின் தேவனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவங்களின் தேவனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒலியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் ராஜாவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் ராஜாவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவிக்கிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை நடத்துகிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துகிற எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியாகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, நீ நல்லவராய் வல்லவராய் கிருபை உள்ளவராய் இருப்பதற்காக உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மீறுதல்களை எங்களுக்கு மன்னித்து எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீது சுமத்தாதபடி எங்களை எல்லா விதமான தீங்குக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி எங்களை ஆட்கொள்ளுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, நீர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிற எல்லா விதங்களுக்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, நீர் எவ்வளவு நல்லவர், வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை விளங்கி கொண்ட நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிற செய்து முடித்த உம்முடைய நாமத்தை நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதியையும் உமக்கு செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற உம்முடைய அநாதி நோக்கத்திற்காக, கிருபைக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக எங்களோடு இருந்து நடத்துகிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிற உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையான தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவன், கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய அனுகூலமான உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்துகிறபடியால் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் எவ்வளவு சிறந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேளையிலே எங்களை சந்திக்க வந்திருப்பதை நினைத்து உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கும்படி உயர்த்தப்பட்டிருக்கிற உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்கவும், எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், உம்மாலே கொஞ்ச நேரம் கிருபை எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும் என்று இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த காலை வேளையிலே அவருடைய அநாதி கிருபையினாலே, புதிய கிருபையினாலே நம்மை இடைகட்டி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியில வந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் கிருபைக்காக தியானித்து வந்த நாம் கொஞ்சம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். எலியா கருத்தாய் ஜெபித்தான். 3.5 வருஷம் மழை பெய்யாமல் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கேரித் ஆற்றங்கள்ல போய் தங்கி இருந்தான். அந்த நாட்கள்ல கர்த்தர் காகங்களை கொண்டு அவனை போஷித்தார். அந்த ஆற்று தண்ணீரை குடித்தான். பின்பு அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போகிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. அந்த வசனத்தை 1 ராஜாக்கள் 17:10 வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த பகுதியிலே எந்த சூழ்நிலையிலே எது வற்றி போனாலும் ஜீவ நதியாகிய நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாகிய ஆவியானவர் வற்றி போவதில்லை. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு ஒரு நாளும் வற்றி போக மாட்டார். நமக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். அதுதான் இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 7:37 வசனத்திலே, பண்டிகையின் கடைசி நாளிலே சத்தமாய் கூப்பிட்டு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டையிலே வாருங்கள் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 ஆவியானவர் அப்படிதான் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 22 ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 55 இப்படியாய் ஆண்டவர் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசம்
திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான் ஏன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால மகிழ்ச்சியாகும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஏசாயா 44 அதிகாரத்திலே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர்களையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று இந்த 3வது வசனத்திலே சொல்லுகிறார். ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆவியானவர் இங்கே திருவுளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் 7 வழிகளை திறந்து வைத்துதான் ஒரு வழியை கர்த்தர் அடைக்கிறார் என்பதை நான் தைரியமாக விசுவாசத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆகவே நமக்கு முன்பாக எப்பவும் திறந்து வைத்திருக்கிறார். அதாவது கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலியாமல் இருக்கிறவர்களுக்கு திறந்த வாசல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் எல்லா வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில அன்பான தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் மிகவும் நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆறு வற்றி போய்விட்டது. அந்த ஆற்றண்டையில போய் என்று சொன்னவரும் கர்த்தர் தான், அங்கே ஒலித்து கொண்டிரு என்று சொன்னவரும் கர்த்தர் தான். அங்கே அவன் ஒலித்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் காகங்களை அனுப்பி போஷித்தவரும் கர்த்தர் தான். அந்த ஆற்று தண்ணீரை குடிக்கிறவரும் கர்த்தர் தான். ஆனால் இங்கே அந்த ஆறு வற்றிவிட்ட உடனே அவன் கவலை கொண்டவனாகவோ திகில் கொண்டவனாகவோ அவன் யோசிக்கவில்லை, அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, அல்லது ஆண்டவர் அனுப்பின காகங்களுக்கு ஒத்த சொரூபங்களை வைத்து அவைகளை பூஜை செய்து கொண்டிருக்கவும் இல்லை. மாறாக கர்த்தர் என்னோடு பேசுவார், எனக்கு ஏதாவது ஒரு வழியை செய்வார் என்று அவன் ஆயத்தமாய் இருந்த போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து என்று நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். எழுந்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னார் என்றால் அங்கேயே உட்கார்ந்து இருக்க கூடாது, அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்து அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் என்று சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே நாம் போய் இருப்பது மிகவும் அவசியம். போய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு போகாத அநேகம் பேர் இருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால் நாம் போய் அந்த இடத்துல இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் அங்கே போக வேண்டும். ஆண்டவர் தெளிவாக ஆபிரகாமை கூப்பிட்டார், உன் இனத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். அவன் அங்கிருந்து புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தான் என்று 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும்
ஆரோனிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார். அதே 12ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அவன் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே நாம் போய் அங்கே இருக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நீ போய் சாரிபாத்துக்கு அடுத்த அந்த ஊரிலே தங்கியிரு என்று சொல்லுகிறார். அந்த போய் என்கிற அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம போறதே கிடையாது. உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருப்போம், பேசினதையே பேசிக்கிட்டு இருப்போம். கர்த்தர் சொல்ற இடத்துக்கு நம்ம போகணும். சில நேரங்கள்ல கர்த்தர் வறட்சியை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, பஞ்சத்தை கொடுத்து நம்மை ஒரு இடத்துக்கு போ என்று சொன்னால் அந்த இடத்துக்கு நாம் போகணும். ஏன்னா நம்மை அனுப்புகிறவர் கர்த்தர். அவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார், ஒரு நாளும் நம்மை அவமதிக்க மாட்டார், ஒரு நாளும் நம்முடைய கனத்துல கொஞ்சம் கூட குறைவை ஏற்படுத்த மாட்டார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு போகிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆகாரே என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ஏன் இங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவள் தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் சொன்ன போது ஆகாருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க. அவருடைய கண்களை திறந்து அவளுக்கு இருந்த இடத்துல ஒரு துறவை இருக்கிறதை காண்பிக்க வைத்து அந்த துறவில தண்ணீரை மொண்டு கொண்டு துருத்தில நிரப்பிக் கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மை சரியாக நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்ய நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் கடைசி நாட்கள்ல நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரசங்கி புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வார்த்தைகளை நாம் வாசிக்கிறது நலமாயிருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் பைபிள் எடுத்திருந்தீங்கன்னா, யாராவது எடுத்திருந்தா நீங்க வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 13வது 13வது 14வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை எழுதுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வரும். கற்பனைகளை கை கொள்ளுவது நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு போகிறது கர்த்தர் நம்மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய கடமை. ஆக நாம் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்வதற்கு நாம் சித்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் அனுப்புகிறவர் கர்த்தர், போகிறவர்கள் நாம். கர்த்தர் சொன்ன இடத்திலே போய் நாம் தங்கியிருக்கும் பட்சத்திலே கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே போய் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அடையும்படிக்கு நாம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிறவர்களாக, அவருடைய வல்லமையை தேடுகிறவர்களாக அவர் சமூகத்திலே போய் அமரும் போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தயவையும் இரக்கத்தையும் அவர் நமக்கு காண்பித்து நம்மை எல்லா இடங்களிலேயும் அவருடைய கிருபையினாலே விடுதலை செய்து, அவருடைய கிருபையினாலே மாற்றங்களை செய்து, அவருடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் காத்திருப்பது மிகவும் அவசியம். மிகவும் மிகவும் அது நமக்கு தேவன் கொடுத்த நீதியாய் இருக்கிறது. அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்திருப்பதல்ல, நாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த எலியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் சாரிபாத் ஊருக்கு போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அதை வாசித்த போது எனக்கு ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியா இருந்தது. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு என்று சொல்லுகிறார். அங்கே தங்கியிரு. தங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம போனாதானே அங்க தங்க முடியும். அங்க போனாதானே ஆண்டவருடைய கிரியைகளை நாம் அறிய முடியும். அங்க போனாதானே ஆண்டவர் நம்மோட கூட இடைபடுவதை நாம் பார்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் இங்கேயே இருப்பேன், ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார் என்று அந்த குருட்டு கணக்கு போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல பலிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல அந்த தங்குகிற அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியம் என்பதை வாசிக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில இப்படியாய் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அது ஆச்சரியமாய் இருக்கிறது, கேட்கறதுக்கே ஆச்சரியமாய் இருக்கிறது. 8வது வசனத்தில சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர், நம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவர் சொன்னபடி நாம் தங்கி இருக்கும் போது எப்படி தங்கி இருக்கணும்? நம்பிக்கையோட தங்கி இருக்கும் போது அவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். இரண்டாவதாக சங்கீதம் 27:4 இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது. இன்றைக்கு நிறைய பேரு கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறது. பாருங்க, வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களும் நமக்கு சபையில சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கிறது. டெய்லி பாருங்க 5 பேர் 6 பேர் தான் வந்து தங்கி இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், நிர்விசாரம், அவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லலாம். அவங்க நிலை எப்படி என்பதை விட, எந்த நிலையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தங்கி சுத்திகரிப்பு செய்து கொள்ளுவது மிக 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 அவசியமான ஒன்று. இந்த சங்கீதக்காரன் தெளிவா சொல்ற, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்டிருப்பாரு? அப்படி என்ன, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டும் என்று கேட்டிருப்பாரோ? ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை ஒருவனும் என் மீது கை போடக்கூடாது என்று கேட்டிருப்பாரோ? ஆனா இங்கே பார்க்கிறோம், ஒன்றை நான் கேட்டேன். ஆமென். ஒன்றை நான் கேட்டேன். காரணம், அவனுக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவன் இருதய பயப்படும்படியான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவன் மேலே பல யுத்தங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் மேலே அவன் நம்பிக்கையா இருக்கிறான். கர்த்தரிடத்திலே ஒன்றை கேட்கிறான், அதை அடையும்படி நாடுகிறான். நாடுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய சமூகத்திலே ஆராய்ச்சி செய்யும்படி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கும் போது கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்கள் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவர் நம் மேலே தங்கி இருக்க வேண்டுமானால், நாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருந்து தேவனுடைய மகத்துவங்களை தியானித்து, தேவனுடைய மகத்துவங்களை ஆராய்ச்சி செய்து, வேதத்தின் அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட்டவர்களாக வீட்டிலே உட்கார்ந்து நேரத்தை வீணடிப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து கர்த்தரை தேடுவது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலே ஜனங்கள் வந்து உட்கார்ந்து ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷம். ஆகவே கர்த்தருடைய ஆலயம் என்பது நீங்களும் நானா இருந்தாலும் நாம் கூடி வருகிற இடத்திற்கு பெயர் சபை. அங்கே வந்து தங்கி இருக்க வேண்டும். இப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்கி இருக்கிறாங்கன்னா எனக்கு கரண்ட் பில்லு வரும். ஆனா கரண்ட் பில்லு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து தங்கி இருங்கன்னா யாரும் வர்றதில்லை. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல தங்கி இருக்கணும். அப்படி தங்கி இருக்கும் போது கர்த்தர் நம் மேல தங்கி இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அவர் நம்ம மேல தங்கி இருப்பார்? ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிறவராய் தங்கி இருப்பார். ஆலோசனையையும் பலனையும் அருளுகிறவராய் நம்மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் நம்மேல் வைத்து நம்மிடத்துல அவர் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் தங்கி இருக்க தேவன் விரும்புகிறார். ஏசாயா 66 அதிகாரம்
முதல் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தைய நமக்கு ஒரு விசேஷமானதாக சொல்லுகிறார். என்னுடைய கரம் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உன்னையும் சிருஷ்டித்தது, அவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு, அதாவது தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி நாவில நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களிடத்திலே அவர் தங்கி இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்திலே தங்கி இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி காக்கிறவராயிருக்கிறார். காலை வேளையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எலியாவை போல ஆண்டுடைய வார்த்தைக்காக எழுந்து போய் சாரிபாத் ஊரிலே அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. இப்போ தங்கி இருக்கிற நமக்கு தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சகரியா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற தேடுகிற பிள்ளைகள் எந்த விதமான யுத்தங்களும் சண்டைகளும் எந்த விதமான போராட்டங்களும் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் தங்கியிருக்கும் போது கர்த்தர் நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் மத்தியிலே வல்லமை உள்ளவராக வந்திருக்கிறார், கிருபை உள்ளவராக வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம் நடுவிலே எப்பொழுதும் இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு இடத்துல தங்கி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் புறந்தள்ள மாட்டார். கர்த்தருடைய நாமத்திலே நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சித்தப்படி தங்கி இருக்கும் போது கர்த்தர் எல்லா விதமான மகிழ்ச்சியினாலும் எல்லா விதமான பூரிப்பினாலும் எல்லா விதமான பலத்தினாலும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிறைத்து நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நம்மை பாதுகாத்து ரட்சித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு செழிப்புள்ளவர்களாக சிறப்புள்ளவர்களாக புகழ்ச்சி உள்ளவர்களாக தேவன் வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஆகவே விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல போய் அவருடைய சமூகத்தில தங்கி இருப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்பதை விசுவாசிப்போம், பின்பற்றுவோம், கைகொள்ளுவோம், அடங்கி இருப்போம். கர்த்தருடைய நன்மைகளை
பெற்று அனுபவிப்போம் என்று கர்த்தர் நம்மோடு கூட ஆசீர்வதிக்க இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.